இதுக்கு முன்னாடி சினிமாவில் சினிமா இயக்குனராக எத்தனையோ பேட்டிகளை கொடுத்துருக்கேன். இந்த களம் எனக்கு ரொம்ப புதுசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் ஆதரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தில் நான் நிற்க காரணமாக இருந்த புதிய நீதி கட்சி தலைவரும் எனது மூத்த சகோதரனுமான ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அமமுக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும், ஐஜிகே தலைவர் பாரிவேந்தர் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே வாசன் அவர்களுக்கும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கும், திருமாறன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன். முதல் தடவையாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள் உண்டா சார்? இல்ல, மதுரை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கோட்டை. அதில் நிறைய மதுரை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனை விரைவில் திறக்க வேண்டும். அதுபோன்று பல்வேறு சாலை வசதிகள், மேம்பாலங்கள், பல்வேறு மதுரை வளர்ச்சிக்காக புதிய நீதி கட்சி இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. சார், முதல் முறையாக களம் கால்றீங்க. ஒரு மூத்த அமைச்சர் டிடிஆர் இருக்காரு, அந்த தொகுதியில நீங்க எதிர்த்து நிற்க போறீங்க. அந்த தொகுதியை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? எந்த அளவுல இப்ப நீங்க தயாரா இருக்கீங்க? கண்டிப்பாங்க, தொகுதியை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை அலசி ஆராய்ச்சி. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை மதுரைக்கு வந்திருக்கேன், இங்க படைப்பிடிக்காம வந்திருக்கேன். தூங்கா நகர் மதுரையை பத்தி எல்லாம் தெரிஞ்சு, அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு, ஒரு மக்களுக்காகட்டும் இந்த மண்ணுக்காகட்டும் நல்ல தீர்வு கொடுக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும், அதுக்காக உழைக்கணும்னு தான் வந்திருக்கேன். 4ஆம் தேதி 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்றோம். கேம்பெயின் இமீடியட்டா ஆரம்பிக்கிறோங்க. ஆமா, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான விஐபிஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியதுக்கு, கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அவங்களோட ஆதரவையும் ஆசீர்வாதையும் பெற்றுட்டு 4ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். போட்டி எல்லா இடத்துலயும் கடுமையா இருக்கும். போட்டின்னு பார்த்தா நம்ம ஒதுங்கி போக முடியாது. ஜெயிக்கிறதுக்கு தான் போராடுறோம். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்போம். மூத்த சகோதரர் புதிய நீதி கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் சார் என்னை நம்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி மதுரை மத்திய மக்கள், மதுரை மத்திய தொகுதி மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதி மக்கள் கண்டிப்பாக வெற்றிக்கணி எனக்கு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் மாசத்துல 15 நாள் என்னுடைய வாழ்க்கை மதுரையில தான் இருக்கும். அதை நான் உறுதிப்பட சொல்கிறேன். திரைப்படத்துறையில வேணுங்கிற அளவுக்கு பணி புரிஞ்சுட்டேன். 30 வருஷமா நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தேர்தல் முடிவை வைத்து தான் முடிவு செய்யும். அதே மாதிரி தற்போது விஜய் களத்துல இருக்காரு. விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு இந்த தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஒரு பெரிய வேவ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இப்பவே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ எந்த வகையிலையும் வன்முறை என்பது கண்டிக்கப்படத்தக்கது தான்.
அது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து அரசியல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து என்ன மாதிரி ஒரு பொது ஜனங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஈடுபடுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. விஜய் தற்போது களத்துல திமுக டிவிகே மட்டும் தான் களத்துல இருக்கும், மற்ற யாருமே களத்துல இல்லைன்னு அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு. அவர் ஏடிஎம்கே பிஜேபி எந்த இடத்துல களத்துல இல்லைன்ற மாதிரி இருக்கு. மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்க அதிமுக சொல்ல போட்டி இருக்கீங்க. இது வந்து விஜய் சார் வந்து மதிப்புரிய விஜய் சார் வந்து என் மேலே வந்து பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நான் அதே மாதிரி தான். அவர் வந்து என் ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு தம்பியாக தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் வந்து அக்கான்னு தான் அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பற்றி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பற்றி சொல்லவோ நான் தயாராக இல்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஸோ அது விஷயமா பேசினா பெட்டரா இருக்குன்னு தோணுது. உங்களை ஆதரிச்சு புஷ்பம் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு வரணும் இல்லை அவங்க. உங்களுடைய அரசியல் வரையை வந்து நீண்ட நாள் கிளம்பா திடீர்னு ஒரு அரசியல் வரணும் எல்லாமே இங்கே சொல்லிடுறேன். வணக்கம், ரொம்ப